விஜய் எந்த தொகுதியில போட்டி போட போறாரு அப்படின்றது பல வகையில டிஸ்கஸ் பண்ணப்பட்டுட்டு இருக்கு. அதுக்கு காரணங்களும் பல வகையில சொல்லப்பட்டுட்டு இருக்கு. ஆனா அவருடைய கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் எந்த தொகுதியில போட்டி போட போறாங்க, அவங்களுடைய கவனம் எந்த தொகுதியில இருக்கு அப்படின்றத தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். முதலாவதாக ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் இந்த 2026 தேர்தல்ல ஃபர்ஸ்ட் போட்டி போட விரும்ப தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதி. ஆனா இப்போ கள்ளக்குறிச்சியில இருந்து அவருடைய ஃபோக்கஸ் அப்படின்றது திருவள்ளூருக்கு மாறி இருக்கு. இப்போ திருவள்ளூர்ல தான் வந்து போட்டி போட போறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டிருக்கு. திருவள்ளூர் தொகுதியை சூஸ் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தாவேகா கட்சியில வந்து இன்டர்னல் சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அந்த சர்வேல தாவேகாவுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்கிற இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னை அப்படின்றது தான் தெரிய வந்துருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவினுடைய கோட்டையாவும் இருக்கு. ஸோ திமுகவினுடைய கோட்டையே நாங்க வந்து வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்ற ஒரு நோக்கத்திலையும் அவங்களுக்கு அதிகமான வாக்கு வங்கி சென்னையில தான் இருக்கு அப்படின்ற அடிப்படையில நிறைய முன்னணி நிர்வாகிகள் சென்னை சுற்றியுள்ள பகுதிகளை தான் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதனாலதான் ஆதவ் அர்ஜுனா அவர்களும் திருவள்ளூர் பகுதியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 40% வரைக்குமே வந்து தாவேகாவுக்கு சென்னை சுற்றியுள்ள தொகுதிகளில் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் குறிப்பிடுறாங்க. இப்போ வரைக்கும் வந்து 25 to 30% தான் வந்து இருக்குது. ஆனா தேர்தல் அப்போ எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் பண்ண 40% வரைக்கும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அந்த அடிப்படையில தான் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திருவள்ளூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. என்னதான் அவங்களோட சர்வேல வந்து தாவேகாவுக்கு அதிகமான வாக்கு வங்கி இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் திருவள்ளூரினுடைய முந்தைய வரலாறு வந்து பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஏன்னா அது எந்த மாதிரியான தொகுதி, அங்க யார் வந்து அதிகம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றது பார்ப்போம். அதிமுக திமுக அப்படின்னு இரண்டு திராவிட கட்சிகளும் தான் மாற்றி மாற்றி கைப்பற்றி இருக்கிறாங்க. ஸ்ட்ரைக் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக 50%, அதிமுக 50% அப்படின்னு தான் கொடுக்கணும். கடந்த 3 தேர்தல்களை பார்க்கலாம். 2011, 16, 2021. 2021ல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2016ல திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 2011ல தான் அதிமுக வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. சோ அப்படிதான் இந்த தேர்தல் 1977ல இருந்து பார்த்தோம்னா திமுக வந்து 5 எலெக்ஷன் வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக 5 எலெக்ஷன். அதனாலதான் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இரண்டு கட்சிகளுமே வந்து மாற்றி மாற்றி கைப்பற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கு. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முதல் இடத்துல இருக்கிறாங்கன்னா அதிமுக 2வது இடத்துல இருக்கிறாங்க. அதிமுக முதல் இடத்துல இருந்து வெற்றி பெறாங்கன்னா திமுக 2வது இடம் பிடிக்கிறாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் திருவள்ளூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே 2016ல கிட்டத்தட்ட 31,935 வாக்குகள் வந்து குவிச்சிருக்காங்க. சோ பாட்டாளி மக்களுமே ஒரு சொற்பமான வாக்கு வந்து திருவள்ளூர் தொகுதியில வந்து வச்சிருக்காங்க. விசிகாவுக்குமே 7006 ஓட்டு வந்து இங்க விழுந்திருக்கு 2016 தேர்தல்ல. விசிகாவுக்கான வாக்காளர்களும் இங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம டிடிவி அவர்கள் கட்சிக்கும் 1077 வாக்குகள் வந்து இங்க இருக்கு. 1077 அப்படின்னு வந்து கம்மியா தெரியலாம். ஆனா இந்த 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக டிடிவி இரண்டு பேரும், அதாவது இபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் கூட்டணி வச்சிருக்காங்க. சோ இரண்டு வாக்குகளுமே வந்து ஒன்னு சேரும் பொழுது இங்க அதிகமான வாக்கு அதிமுகவுக்கு இருக்க வாய்ப்பும் இருக்கு. சோ இப்படி கூட்டணி கட்சிகளுடைய வாக்கு வங்கியும் சேர்த்து பார்க்கும் பொழுது இங்க ஒரு டஃப் ஃபைட் வந்து திராவிட கட்சிகள் தாவேகாவுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த சூழல்ல தாவேகா வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா அப்படின்றத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அடுத்ததாக சிடிஆர் நிர்மல்குமார். அவர் வந்து இதுக்கு முன்னாடி போட்டி போட நினைச்ச தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா உசிலம்பட்டி மதுரையில தான். அவருடைய சமூக பின்னணி அவருக்கு அங்க வந்து செல்வாக்கு இருக்கும் அப்படின்ற அடிப்படையில உசிலம்பட்டி தொகுதியை வந்து தேர்வு பண்ணியிருந்திருக்கிறாரு. இப்போ வந்து கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்ட தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரம்பூரும் வந்து அது சவாலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சர்வேவின் அடிப்படையில தாவேகாவுக்கு அங்கெல்லாம் வாக்கு வங்கி இருக்கு அப்படின்ற அடிப்படையில தான் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களும் பெரம்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் திமுக கோட்டையை நாங்க உடைச்சு காட்டுறோம் அப்படின்றது தான். சோ அந்த அடிப்படையில பெரம்பூர் தொகுதியை பத்தி பார்க்கும்போது திமுக வந்து கிட்டத்தட்ட 6 முறை வின் பண்ணிருக்காங்க 1977ல இருந்து. இங்க அதிமுக அப்படின்னு தான் 2வது இடத்துல இருக்கும் நீங்க நினைப்பீங்க. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா வந்து கிட்டத்தட்ட 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வந்து இங்க ஒரு வாக்கு வங்கி அப்படின்றது இருக்கு பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். திமுக 67%, சிபிஐ வந்து 33% வந்து வாக்கு வங்கி இங்க வச்சிருக்காங்க. சோ அப்படி பாத்தீங்கன்னா அதிமுகவே இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் 2 முறை தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படி ஒரு முறை ஜெயிச்சதுதான் 2016. அதிமுக அந்த டைம்ல தான் வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்பவும் திமுக வந்து வெறும் 519 வாக்குகள் வித்தியாசத்துல மட்டுமே அதிமுக வந்து இந்த தொகுதியில வந்து ஜெயிச்சிருக்காங்க. வெறும் 500 வாக்குகள்ல திமுக வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கு. சோ இந்த பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் பெரும்பான்மையான வெற்றியை வந்து கைப்பற்றிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட திமுகவினுடைய கோட்டை அப்படின்னே சொல்லலாம் பெரம்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும். சோ சிபிஎம் கட்சியும் வந்து இங்க அதிக முறை வெற்றியை வந்து கைப்பற்றிருக்காங்க. அதிமுக விட அதிகமான வெற்றியை கைப்பற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிடிஎம்கே பெருந்தலைவர் மக்கள் கட்சி 2021ல வந்து அவங்க தான் 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. திமுக முதலிடம், பெருந்தலைவர் மக்கள் கட்சி வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. சோ அவங்களுக்கான
வாக்கு வங்கியும் இங்கு இருக்கு. சோ தாவேகா இந்த தொகுதியிலும் வெற்றி பெறுமா இல்லையா அப்படின்றது மக்கள் கையில தான் இருக்கு. சோ அடுத்ததாக அதிமுக கட்சியில இருந்து வந்த தலைவர்கள், அதிமுகவில இருந்து வந்த ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒன்னு ஜேசிடி பிரபாகர் இல்லனா அமலன் பிரபாகர் யாராவது ஒருத்தர் வந்து வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 5 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, அதிமுக வந்து 2 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. சோ திமுகவினுடைய ஸ்ட்ரைக் ரேட்னு பாத்தீங்கன்னா 71% திமுகவுக்கான வாக்காளர்கள் தான் இந்த தொகுதியில இருக்கிறாங்க. 2021, 16, 11 இந்த 3 தேர்தல்களை பார்க்கும்பொழுது திமுக 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க, அதிமுக 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. வித்தியாசம் வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 10,000, 30,000 இந்த மாதிரி வாக்கு வித்தியாசத்துலதான் வந்து திமுக வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. சோ திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்குமே இந்த தொகுதியில வாக்கு வங்கியானது இருக்கு. அதிமுக திமுகவை தவிர இந்த தொகுதியில தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 8234 வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாங்க 2016 தேர்தல்ல. சோ அவங்களுக்குமே இங்க வாக்கு வங்கி இருக்கு. அது போக பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே சொற்பமான வாக்கு வங்கியானது இந்த தொகுதியில இருக்கு. அடுத்ததாக தாவேகா கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி டி.கே. பிரபு, இவர் பல் மருத்துவராக இருக்கிறாரு. இவர் சிவகங்கை தொகுதியில வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு. சிவகங்கையில காரைக்குடி தொகுதியில போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. அப்படி இவருக்கு பார்க்கும்போது அங்க சவுத் இடத்துல பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் வந்து ஒரு வாக்கு வங்கியானது பொதுவாகவே இருக்கு. சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் அதிமுக கிட்டத்தட்ட 57% வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. இரண்டாவதாக ஐஎன்சி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கிட்டத்தட்ட 43% வாக்கு வங்கி சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் வச்சிருக்காங்க. 2021, 16, 11 தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தான் 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதிமுக 2011 தேர்தலில் மட்டும்தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஓட் டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, அதாவது வின் பண்ண கட்சிக்கும் 2வது இடத்துல இருக்கிற கட்சிக்கும் இங்க இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஓட் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறைந்தது 18,000 வாக்குகள் வந்து வித்தியாசத்துல தான் வந்து கட்சி வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு வாக்கு வங்கியானது காங்கிரஸ்க்கு இந்த தொகுதியில இருக்கு. 2021 பாத்தீங்கன்னா பிஜேபி தான் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காங்க. ஸோ பிஜேபிக்கான ஒரு வாக்கு வங்கியானது சிவகங்கை தொகுதியில வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 54,365 வாக்குகள் பிஜேபி குவிச்சிருக்கிறாங்க. எவ்வளவு வாக்குகள் வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அந்த தேர்தலில் 21,589 வாக்குகள் வந்து வித்தியாசம் இருக்கு. அடுத்ததாக இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமுக்கும் வாக்கு வங்கியானது இருக்கு. 44,864 வாக்குகள் வந்து குவிச்சிருக்கிறாங்க. இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் சரி பிஜேபியும் வந்து கூட்டணியில தான் இருக்கிறாங்க. சோ அங்க ஒரு வாக்கு வங்கி திமுகவுக்கே சவாலாக திரள வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல தாவேகாவின் சார்பாக டி.கே. பிரபு அவர்களும் வந்து இங்க போட்டியிடுறாரு. அடுத்ததாக ஈசிஆர் சரவணன் அவர்கள், இவர்களுமே வந்து டிவிகேவினுடைய ஒரு முக்கிய நிர்வாகி. இவங்க சோழிங்கநல்லூர் தொகுதியை குறி வச்சிருக்கதாக சொல்லப்படுது. தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்காளர்களை கொண்ட ஒரு தொகுதி சோழிங்கநல்லூர். அந்த தொகுதியில ஈசிஆர் சரவணன் அவர்கள் போட்டியிடுறாங்க. திமுக கடந்த 3 தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் 2 முறை திமுக தான் இங்க வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. அதிமுக 1 முறை தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அது 2011 தான் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. சோ திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 2016 எவ்வளவு வாக்கு வித்தியாசம் இருக்கு, திமுக எவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காங்கன்னு பார்க்கும்போது 14,913 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. குறிப்பா இந்த தொகுதியை பார்க்கணும்னா 2011 அதிமுக தான் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. விசிக வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்க. சோ அப்படி இவங்க விசிகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம்னு பார்க்கும்பொழுது 66,972 வாக்குகள் வித்தியாசத்துல தான் அதிமுக வந்து ஜெயிச்சிருக்கிறாங்க. இருந்தாலும் விசிகவுக்கு இந்த தொகுதியில அதிகமான வாக்கு வங்கியும் இருந்துட்டு தான் இருக்கு. அது போக பாட்டாளி மக்கள் கட்சிக்குமே இந்த தொகுதியில வாக்கு வங்கியானது இருக்கு. அடுத்ததாக தாவேகாவினுடைய மூத்த நிர்வாகி அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது வயதிலையும் தேர்தல் அனுபவத்திலையும் மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே வந்து போட்டியிடுறேன் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்களாம். என்னதான் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் சென்னை சுற்றியுள்ள பகுதியில வந்து தேர்ந்தெடுத்திருந்தாலும் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய நேட்டிவ் அவருடைய தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாராம். அவர் இந்த முறையும் அதே தொகுதியில தான் போட்டியிட அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். 2021, 16, 11 3 தேர்தல்கள்லையுமே அதிமுக தான் வின் பண்ணியிருக்காங்க. அந்த அதிமுகவினுடைய வேட்பாளராக நின்னவரும் செங்கோட்டையன் அவர்கள் தான். கடந்த 3 தேர்தல்களையும் வெற்றி பெற்றவர் செங்கோட்டையன் அவர்கள். சோ இந்த முறையும் அங்க வெற்றி நிக்க போறாரு. பொதுவாவே இப்ப அதிமுகவுல இருந்து தாவேகாவுக்கு வந்ததுனால இது வந்து அதிமுக ரெட்டலைக்கு கிடைச்ச வாக்கு அப்படின்னு தான் அதிமுக நபர்கள் வந்து சொல்றாங்க. அப்படி தாவேகாவினுடைய சின்னத்துல நின்று செங்கோட்டையன் அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவாரா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கு. இது அவருக்கு நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழலாகவும் மாறி இருக்கு. உண்மையாவே செங்கோட்டையன் அவர்களுடைய கோட்டையா கோபிச்செட்டிப்பாளையம் அல்லது அது ரெட்டை இலைக்கான ஒரு
கோட்டையா அப்படின்றது இந்த தேர்தலில் நிரூபிச்சிடலாம். 9 முறை கோபிச்செட்டிப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் ஒரு ஸ்ட்ராங்கான எம்பையரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு முறை தான் வந்து திமுக தேர்தலில் வின் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த தொகுதியில வேற எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குன்னு பார்க்கும்போது கொங்கு நாடு தேசிய கட்சிக்கும் வந்து இந்த தொகுதியில வந்து வாக்குகள் வந்து இருக்கு. ஸோ என்னதான் வாக்குகள் இருந்தாலும் 9 முறை அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறாங்க. தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்கள் தான் வெற்றியை கைப்பற்றிருக்கிறாரு. ஸோ இந்த தொகுதி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தொகுதியாக இந்த தேர்தலில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக தாவேகாவினுடைய முக்கிய நிர்வாகி VS பாபு, இவர் எந்த தொகுதியில போட்டியிட போறாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே நகர். என்னது டிவிகே நகர், அது அப்பா சொல்றீங்களான்னு தானே யோசிக்கிறீங்க. அது வந்து திருவிகே நகர். திருவிகே நகரினுடைய ஷார்ட் ஃபார்மா டிவிகே நகர்னு சொல்றாங்க. ஸோ இந்த தேர்தலில் இது டிவிகே நகர் அப்படின்ற மாதிரியும் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதும் ரொம்ப தெரியுது. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தாவேகா நிர்வாகிகள் ஏற்கனவே அதை டிவிகே நகர் அப்படின்னு தான் குறிப்பிட்டு இருக்காங்க. அங்கதான் VS பாபு அவர்கள் வந்து போட்டியிட போறாங்க. ஸோ திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு தேர்தல் களம் அங்க இருந்திருக்குன்னு பார்க்கும் பொழுது 2021, 2016, 11 பொறுத்த வரைக்கும் திமுக 67% வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா 2 முறை வந்து அவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுக ஒரே ஒரு தேர்தலில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க 2011. 2016 தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வெறும் 3322 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. ஸோ அதிமுகவும் ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இரண்டு திராவிட கட்சிகளுக்குமே வந்து ஒரு சொற்பமான வாக்கு வங்கியானது இந்த தொகுதியில இருக்கு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸும் 2வது இடத்தை வந்து 2011 பிடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குமான வாக்கு வங்கியும் இருக்கு. அது போக 2021 2ஆம் இடம் பிடிச்சிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் தான் வந்து பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த தொகுதியில ஒரு சொற்பமான வாக்கு வங்கியானது இருக்கு. சோ திருவிகே நகர் டிவிகே நகரா மாறுமா அப்படின்றத இந்த 2026 தேர்தல் களம் தான் சொல்லணும். அடுத்த முக்கிய நிர்வாகி மரியா வில்சன் அவர்கள். அவங்க போட்டியிடுவாங்க, அப்படி இல்லைன்னா மரியா ஜீனா ஜான்சன் அவர்களும் வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. சோ இவர்கள் போட்டி போட தொகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா கொளச்சல், கன்னியாகுமரியில கொளச்சல் தொகுதியில தான் வந்து போட்டியிட வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுது. 2021, 16, 11 தேர்தலை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வெற்றியை கைப்பற்றிருக்கக்கூடியது காங்கிரஸ் கட்சி தான் வந்து இங்க கைப்பற்றி இருக்கிறாங்க. இங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வெற்றியை வந்து கைப்பற்றியதே கிடையாது. ஆனா 2வது இடத்துல இருக்கிறது பிஜேபி தான் வந்து இருக்கிறாங்க. 2011 அதிமுக வந்து இருக்கிறாங்க. மற்ற 2 தேர்தல்கள்லையும் பிஜேபி தான் 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா கடந்த தேர்தலிலேயே 24,832 வாக்குகள் வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் கட்சி வந்து இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ காங்கிரஸுக்கான ஒரு வாக்கு வங்கி அப்படின்றது இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. ஸோ அங்கதான் மரியா வில்சன் அவர்கள் போட்டி போட போறதாக செய்திகளானது கிடைச்சிருக்கு. என்னங்க முக்கியமான ஆளையை விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க யோசிக்கிறது தெரியுது. ஆனந்த் அவர்கள், புசி ஆனந்த் அவர்கள் எந்த தொகுதியில போட்டியிட போறாங்கன்னு பார்க்கும்பொழுது புதுச்சேரிக்கு அந்த கோஸ்ட்லைனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடலூர் தொகுதியில தான் வந்து போட்டியிட போறதாக செய்தி கிடைச்சிருக்கு. கடலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கே 2 கட்சிகளுக்கும் செல்வாக்கானது இருக்கு. டிஎம்கே 6 முறை வந்து கடலூர்ல வெற்றி பெற்றிருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 3 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. கடந்த தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுக ஒரு முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அதாவது கடந்த 3 தேர்தல்களை பொறுத்த வரைக்கும் திமுக 2021 தான் வெற்றி பெற்றிருக்காங்க. 16, 11 2 முறையுமே வந்து 2 தேர்தல்களையும் அதிமுக தான் வெற்றியை வந்து கைப்பற்றி இருக்கிறாங்க. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் திமுக வந்து முதலிடம், அதாவது வெற்றி பெற்றவங்க. 2வது இடத்துல இருக்கிறது அதிமுக. 2 கட்சிகளுக்கும் வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா வெறும் 5000 தான் வாக்கு வித்தியாசமே இருக்கு. ஸோ அதிமுகவுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கடலூர் தொகுதியில இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை தாண்டி தமிழ் மாநில காங்கிரஸுக்குமே இந்த தொகுதியில வாக்கு வங்கியானது கொஞ்சம் இருக்கு. அருண்ராஜ் அவர்களினுடைய தொகுதியை நீங்களே வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. திருச்செங்கோடு தொகுதியில தான் வந்து போட்டி போட போறாரு. அவர் ஆரம்பம் முதலே அதுல தொகுதியை தான் போக்கஸ் பண்ணி கிரவுண்ட் லெவல்லே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்செங்கோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக 7 முறை வின் பண்ணியிருக்கிறாங்க. 2021 கேடிஎம்கே, அதாவது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி வந்து இங்க வெற்றி பெற்றிருக்காங்க. வெறும் அதிமுகவுக்கும் கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சிக்கும் வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 22,862 மட்டும்தான். அவ்வளவுதான் வந்து வாக்கு வித்தியாசமே இருக்கு. பேஸா ரொம்ப ஸ்ட்ராங்கான இருக்க கட்சின்னு பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில அதிமுக தான். அதிமுக 2016 வெற்றி பெறாங்க. திமுக 2ஆம் இடம் இருக்காங்க. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா 3390 வாக்குகள் மட்டுமே வித்தியாசம் இருக்கு. 2011 டிஎம்டிகே தான் வெற்றி பெறாங்க. அவங்களுக்கும் காங்கிரஸ் 2வது இடத்துல இருக்காங்க. அவங்களுடைய வாக்கு வித்தியாசம் 23,000 கிட்ட வந்து வாக்கு வித்தியாசமானது இருக்கு. ஆனா அதிமுக திமுக அப்படின்னு வரும்பொழுது வாக்கு வித்தியாசம்
2000 3000 அவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் ஆனது இருக்கு. ஸோ திருச்செங்கோடு தொகுதியில எல்லாருக்கும் முன்னாடி களப்பணி செய்ய ஆரம்பிச்ச அருண்ராஜ் அவர்கள் வெற்றி பெறுவாரா அப்படின்றத இந்த தேர்தல் தான் முடிவு பண்ணணும். விஜய் அவர்களை தவிர்த்துட்டு மற்ற நிர்வாகிகள் எல்லாம் எங்க போட்டி போட போறாங்க அப்படின்றத இந்த காணொலியில பதிவு பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் முறியடிச்சு தாவேகா வெற்றி பெறுமா? எல்லா தொகுதிகளினுடைய நிலவரம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.